இந்த ககனும் அவங்க அம்மாவும் ஒரு பக்கம் வந்துட்டு புடவை எடுத்து வச்சுட்டு இதான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணி எடுக்கிறதுக்கு வர கரெக்டாக அதை பார்த்த வீரா தனக்கும் அது வேணும்னு சொல்கிறாங்க. இவங்க எடுத்ததா சரி இந்த இது வந்துட்டு நமக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு மாறி மாறி 2 பேர் இது பண்ண ஷோரூம் ஓனரை கூப்பிடுங்க நான் ஷோரூமே வாங்கிடுவேன்னு மாறி மாறி பேசிக்கிறாங்க இது பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு எப்போவுமே வந்துட்டு அடுத்தவங்களது எடுத்துக்கிட்டு தானே பழக்கம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் கிண்டல் பண்ண மாறி மாறி வந்துட்டு கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. அபூர்வா ஒரு பக்கம் இதுவாக ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அது குகனும் வந்துட்டு கவுண்டர் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் எல்லாம் மீறி பேசிகிட்டு இருக்க கரெக்டாக ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க வீராவோட பையன். வந்தவொடனே வந்துட்டு அவங்களுக்கு எப்போவுமே அடுத்தவங்களோட இது தானே முக்கியம்மா, இதெல்லாம் செகண்ட் ஹேண்ட் மாதிரிம்மா, இப்போ அவங்க இது பண்ணிட்டாங்க அதெல்லாம் நம்ம வாங்கக்கூடாதுமா, நம்மளுக்கு எதுவுமே வந்துட்டு ரெண்டாவது இது வேண்டாம்மா, இது தேவையே இல்லைம்மா, இருந்தாங்க நீங்களே வச்சுங்கன்னு சொல்லிட்டு குகனோட அம்மா முகத்துலேயே துப்பி போட்டு போகிறாரு. குகன் வந்து அப்படின்னு கத்திக்கிட்டு அமைதியாகிடுறாரு. அப்புறம் அவங்களும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வெறியாக கோவமாக வந்துட்டு குகன் வந்துட்டு பாஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்காரு. அப்போ செம கெத்தாக சைக்கிளில் வராங்க வீராவோட பையன். வந்துட்டு சைக்கிளை நிப்பாட்டிட்டு அங்கே வராரு. அந்த பாஸ்கெட் பாலை இவர் இது பண்ணி கரெக்டாக கோல் போட்டார். அப்புறம் 2 பேரும் மாறி மாறி விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடி முடிச்சதுக்கப்புறமா அப்படியே கையை பிடிச்சி முடுக்கிறாரு குகன் அவங்க தம்பி கையை. நான் விட்டுனேன் என் கை ஒஞ்சிச்சுன்னா நீ தானே கஷ்டப்படுவ என்னை விட அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஏன்டா எவ்வளோ தைரியம் தான் நீ அப்படியெல்லாம் பேசுவ, பின் என்ன பண்ணுறது, அத்தை வந்துட்டு பெரியம்மாவை எந்த தப்புமே பண்ணாமல் அப்படியெல்லாம் பேசுகிறத கேட்டு என்னால் தாங்கவே முடியல, அதனால தான் வந்துட்டு நான் அந்த மாதிரி கோவமாக பேசி அவங்க எல்லாரையும் அமைதியாக்க வேண்டியதாகிடுச்சு, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி வான்னு சொல்கிறாங்க. அண்ணே இப்போது தம்பி வந்துட்டு பெரிய பையனாயிட்டானே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்லிட்டு இருக்கான். ஆமாண்ணே இந்த பொண்ணு பார்த்தாலும் ஒரு ஆசையாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சீக்கிரமாக கல்யாணம் பண்ணோண்ணே, நீ பெரிய பையன், உனக்கு முன்னாடி என்னால் கல்யாணம் பண்ண முடியாதுல்ல, நீ முதல்ல கல்யாணம் பண்ணேன்னு சொல்கிறாங்க. டி என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்ல அப்புறம் 3 பொண்ணுங்க போகிறாங்க, நான் போய் அந்த பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் போக இது சிரிச்சுக்கிட்டு அப்படியே சந்தோஷமாக அவங்க தம்பியை பார்த்துட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் இந்த பூமி வந்தும் அவங்க அம்மாவும் குழம்பி போயிருக்காங்க. அந்த ரவுடி வந்துட்டு உண்மையெல்லாம் அவங்க அப்பாவுக்கு தெரியப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்மளே சொல்லிடலாம் அவங்க அப்பா கிட்டேன்னு பிளான் பண்ணுறாங்க. பூமி போய்ட்டு அவங்க அப்பா கிட்டே நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன்ப்பா, நான் வந்துட்டு உங்கள் ஆப்ரேஷனுக்காக பணம் வாங்கினேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி பேரை சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட தான் வாங்கினேன்னு ஷாக் ஆகிடுறாரு அவர். அப்புறம் கரெக்டாக அந்த ரவுடியே ஒரு ஐயரை கூட்டிகிட்டு வராங்க. மாமா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, நீயெல்லாம் எதுக்கு என்ன மாமான்னு சொல்லி கேட்க, நீங்கள் சொல்ல நீ ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி தான் வந்துட்டு பூமியை வந்துட்டு ட்ரெயினில், அதாவது ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகியிருந்தப்போ வந்துட்டு இவங்க சாமர்த்தியமாக இது பண்ணி அந்த ட்ரெயினை நிற்க வச்சதை வந்துட்டு அதில் பொழைச்ச ஒரு அப்பா அம்மாவோட பையன் வந்துட்டு வராரு. உங்களுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இதுவில் இருக்கிறவர் வந்துட்டு பேப்பரில் எழுதி போட்டிருந்தாங்க. அதை பார்த்து நீங்கள் எங்கள் அப்பா அம்மா இப்போ என் கூட உயிரோடு இருக்காங்கன்னா அது காரணமே நீங்கள் தான், அதுக்காக தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் 10 லட்ச ரூபா வாங்கிக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க அப்பா அம்மா சொல்ல சரி பூமியும் வாங்கி கையில் வச்சுருக்காங்க. அந்த ரவுடிக்கிட்ட இப்போ உனக்கு பணம் தானே வேணும், உன் பணத்தை இப்போவே கொடுக்குற எடுத்துகிட்டு போன்னு சொன்னாங்க. எனக்கு பணம்லாம் தேவை கிடையாது, நீ என்கிட்ட வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் அது கொஞ்சம் சைன் பண்ணிட்டு இருந்த, அதனால நீ கல்யாணம் தான் பண்ணணும், இப்போவே ஆயிரு, உடனே இது பாரு நீ மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சொல்ல எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க. அப்பயும் அந்த ரவுடி ஒட்டு வராதனால டக்குன்னு அங்கேருந்து ஒரு லைட் இது எடுத்து பூமி வந்து அவர் தலையிலே அடிச்சுறாங்க. அவர் மயங்கி விழுந்துட்டு ஐயர் வந்துட்டு நான் போய் ஆளுங்க கூட்டினேன், நீ இது பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்துட்டு போயிடுறாரு. அப்புறம் பூமியை வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது இப்படி ஆயிடுச்சு, அவங்க விட மாட்டானே எந்திரிச்சா அவங்க ஆளுங்க வந்தாலும் விட மாட்டாங்க, ஏன்னா அவங்க அம்மா ஒரே புலம்புலனாங்க. அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் முடிக்கிறாங்க. அப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு நீங்கள் இருக்க வேணாம், நீ ஊரை விட்டு போயிடு, எங்கேயாவது போயிடு, அப்புறம் எங்களே அவன் எதுவுமே பண்ண மாட்டான், நீ போயிடு இங்கேருந்து, அப்புறம் இன்னும் வந்துட்டு அவங்ககிட்ட இது பண்ணி என்னால் கஷ்டப்பட முடியும்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு போயிடுன்னு சொல்கிறாங்க. நான் போக மாட்டேன், என்னை பெற்றவங்களை விட்டு எப்படி போகுதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் உனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு பெற்றவங்களே கிடையாது, நல்லா கேட்டுக்கோ, எங்களுக்கு நீ வந்து அந்த இன்ஜினில் தான் கிடைச்சேன்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பாவுமே ஆமான்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. முதல்ல நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நம்பின உடனே சரி உண்மையிலேயே நீங்கள் என் அப்பா அம்மாவை இல்லைனாலே என்னை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிட்டீங்க, நான் சாகிற வரைக்கும் கூட நீங்கள் தான் என் அப்பா அம்மா, அதுக்காகலாம் நான் விட்டு போக மாட்டேன், இப்போ கண்டிப்பாக போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் பாட்டி அவன் வந்து உன்னை இழுத்துட்டு போக உங்கள் அப்பா அவன் கூட சண்டை போட்டு உங்கள் அப்பாவுக்கு எதுனா ஒன்றாக என் தாலி இருந்தால் தான் நீ இங்கேருந்து போவியான்னு சொல்லி கேட்கம்மா, இல்லைம்மா தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுறீ, நான் சொல்கிறது கேளுன்னு சொல்கிறாங்க. அவங்க தம்பியை வந்து நிற்க சரிம்மா நான் போயிடுறேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பேக்லேருந்து அவங்க கிடைக்கும் போது இருந்த அந்த சலங்கையும்
ஒரு புடவையும் எடுத்துக்கிட்டு இது தாண்டி நீ கிடைக்கும் போது இந்த இது இதை எடுத்துக்கிட்டு போய் உங்கள் அப்பா அம்மாவை தேடி எங்கேயாவது சந்தோஷமாக இரு, நாங்கள் நல்லதாக இருப்போம்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. பூமி ஓடு ஓடுன்னு சொல்ல அப்புறமா எல்லாருக்கும் இப்படியே ஆசீர்வாதம் வாங்கிட்டு அழுதுகிட்டே பூமி அங்கேருந்து ஓடி போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரவுடி வந்து பார்க்க பூமி ஓடுறத பார்த்தோன்னா வந்துட்டு இந்த கிழவங்கிட்ட என்ன வேலை, அவ்வளோ முதல்ல புடிடா அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்களை அனுப்புகிறாங்க. இவங்க பாட்டுக்கு ரொம்ப சோகமாக அவங்க அம்மா சொன்னதையே யோசிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரவுடிங்க தொட்டிட்டு வர கடகடன்னு ஓடுறாங்க. அப்புறம் போயிட்டு ஒரு ட்ரெயினில் ஏறிடுறாங்க. பூமி ட்ரெயினில் போயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த ஆளுங்க வந்துட்டு அந்த ட்ரெயினில் ஏறி ஒவ்வொரு இடமா செக் பண்ணிட்டு வராங்க. பூமி ஒரு பக்கம் சாஞ்சிட்டு அப்படியே எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பொறுத்து பார்க்கலாம் ரவுடிங்க வந்துட்டு பூமியை கண்டுபிடிப்பாங்களா என்ன ஏதுன்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.